அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நம்மிடம் யாராவது எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டால் வரும் முதல் பதில் ஏதோ இருக்கிறேன், ஒரே பிரச்சனை என்பதுதான். காசு இருந்தால் ஒரு பிரச்சனை, இல்லையென்றால் வேறு ஒரு பிரச்சனை. ஆனால் ஒன்று தெரியுமா? பிரச்சனை இல்லாத மனிதன் உலகிலேயே இல்லை. பிரச்சனை ஏன் வருகிறது? அல்லாஹ் திருக்குரானில் தெளிவாக கூறுகிறான். நிச்சயமாக நாம் உங்களை அச்சத்தாலும் பசியாலும் பொருள்கள் உயிர்கள் விளைச்சல்கள் ஆகியவற்றின் இழப்பாலும் சோதிப்போம். நபியே, பொறுமையாளர்களுக்கு நீர் நற்செய்தி கூறுவீராக. பிரச்சனை என்பது அல்லாஹ் உங்கள் மீது கோபமாக இருக்கிறான் என்று அர்த்தமல்ல. ஒரு தங்கம் நெருப்பில் வெந்தால்தான் ஆபரணமாகும். அதுபோல உங்கள் ஈமானை உறுதிப்படுத்தவே இந்தச் சோதனைகள். சோதனை வரும்போது நாம் இந்த 3 வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். முதலாவது, பொறுமை. பிரச்சனை வந்த உடனே பதறுவது மனித இயல்பு. ஆனால் முதலடி விழும்போதே பொறுமையாக இருப்பதுதான் உண்மையான சப்ர். அல்லாஹ் உங்களுக்கு தாங்க முடியாத சுமையை ஒருபோதும் தரமாட்டான். இரண்டாவது, பிரார்த்தனை மற்றும் திக்ரு. நிச்சயமாக அல்லாஹ்வின் நினைவால்தான் இதயங்கள் அமைதி பெறுகின்றன. உங்கள் குறைகளை மனிதர்களிடம் சொல்வதை விட தஹஜ்ஜுத் தொழுகையில் அல்லாஹ்விடம் அழுது முறையிடுங்கள். மனிதர்கள் உங்கள் பலவீனத்தை ஏளனம் செய்வார்கள், ஆனால் அல்லாஹ் அதையே உங்கள் பலமாக மாற்றுவான். மூன்றாவது, தவக்குல். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். நம்மை படைத்த இறைவன் நமக்கு நலவையே நாடுவான். நம் தாயை விட நம் மீது 70 மடங்கு அன்பு வைத்திருக்கிறான். உன் பிரார்த்தனை உடனே ஏற்கப்பட்டால் அது உன் விருப்பம். தள்ளிப்போனால் அது அல்லாஹ்வின் விருப்பம். உனக்கு எது நல்லது என்பது அவனுக்கு நன்றாகவே தெரியும். நண்பர்களே, உங்கள் பிரச்சனை மலையளவு இருக்கலாம். ஆனால் உங்கள் இறைவன் அந்த மலையை படைத்தவன் என்பதை மறந்துவிடாதீர்கள். இன்று நீங்கள் சிந்துகிற கண்ணீர் நாளை உங்கள் பாவங்களை அழிக்கும் மருந்தாக மாறும். இன்ஷா அல்லாஹ்.